படம் ஃபுல்லாக சண்டை, செக்ஷுவலான விஷயங்களும் வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் தேவையா அப்படின்னா வந்து நிஜமாக கிடையாது ப்ரோ. படத்தில் ரொம்ப மோசமான படத்தில் கூட 2-3 நல்ல சீன்ஸ் இருக்கும். இந்த சீன் நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதில் வந்து எதுவுமே அந்த மாதிரி இல்லை ப்ரோ. எனக்கு வந்து யாஷோட படத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான். படம் பார்க்குறவங்க வந்து பார்த்துக்கலாம். டிசப்பாயின்மெண்ட்டாக தான் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபாதர்ஸ் அப்பா பையன் சென்டிமெண்ட் இல்லை, லவ்வர் சென்டிமெண்ட் பெருசாக கரெக்ட் ஆகலை, அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட் கரெக்ட் ஆகலை, எல்லாமே இருக்குது. பிச்சு இருக்குது, பெருசாக ஆகலை. படத்தில் ஃபுல்லாக வைலன்ஸ், படத்தில் ஃபுல்லாக கிளாமரு, இது மட்டும்தான் படத்தில் இருக்குது. டார்ச்சர் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி படத்தில் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஒன்றும் கிடையாது, செகண்ட் ஹாஃப்லேயும் ஒன்றுமே கிடையாது. படம் ஆரம்பிச்சதுல இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருந்துச்சு, அது தவிர அங்கே வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் மஜாவாக இருந்துச்சு. அத்தை ஃபுல்லாக ஃபைட்டு அது மட்டும் தான் ப்ரோ. ஸ்டோரியே புரியல ப்ரோ, ஒரு மாதிரி லைக் சைக்கோ ஸ்டோரி ப்ரோ ஃபுல்லாக படம். ஆமாம் ப்ரோ, லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன கதைனே புரியாது. பார்த்தா யாஷ் வந்து ஒரு சைக்கோ ப்ரோ, அதுதான். பட் ஒரு பெரிய ஆக்டரா நீங்களே இருந்து ஒரு வரமுறை இல்லாம தண்ணி அடிக்கிறீங்க, திடீர்னு தம் அடிக்கிறீங்க, திடீர்னு வந்து ஒரு ஹையில வருவார், அவரு நல்ல சரக்கெல்லாம் அடிச்சு திடீர்னு சண்டை போடுவார். இதெல்லாம் எந்த மூலைக்கு எங்க எடுத்துட்டு போய் எதோட எதோ ஒட்ட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் 3 ஹவர் உட்காந்து சாவடிச்சுக்கிறான். ஓத்தா எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறாங்க, எல்லாம் செத்து போறாங்க. ஓத்தா நம்ம வந்து நம்ம ஒரு குண்டடி போட்டு நம்மளும் செத்து போய் நம்மளும் தோணுச்சு. ஓத்தா படமாது அப்படின்ற மாதிரி சில. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை ப்ரோ. ரெண்டுமே தனித்தனி படமா பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம். சீன்ஸ்லாம் நல்லா தான் போயிடுச்சு. அவ்வளோலாம் எந்த சீன்ஸும் வல்கராலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே தான். ஆடியன்ஸோட கமெண்ட் ஃபுல்லாக கத்தினே தான் ப்ரோ இருக்காங்க படத்தில். 5 ஹீரோயின் வச்சாங்க, ஆனால் 5 ஹீரோயினும் சாவச்சிட்டாங்க ப்ரோ. ப்ரோ ஸ்டோரியே புரியல ப்ரோ, ஒரு மாதிரி லைக் சைக்கோ ஸ்டோரி ப்ரோ ஃபுல்லாக படம். ஆமாம் ப்ரோ, லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன கதைனே புரியாது. பார்த்தா யாஷ் வந்து ஒரு சைக்கோ ப்ரோ, அதுதான். ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக, ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ப்ரோ படம்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாருங்க, அவ்வளோதான், போயிடுங்க ப்ரோ. இன்டர்வல் சீன் ஏன் வந்ததுன்னு இருந்துச்சு ப்ரோ. ஆனால் ரொம்ப பெரிய படம். இந்த ஃபோனை நான் ஃபோன்லேயே பார்த்துருப்பேன் ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்ரெய்லரை காமிச்சு எங்களை ஏமாற்றி கூட்டின்னு வந்துட்டாங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் இருக்கிறப்ப கதை என்ன கதைனே தெரியல. ஆக்சுவலாக என்ன கதைனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து என்ன கதை, என்ன எடுக்கிறாங்க, என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு தெரியல. சீன்ஸ் எல்லாம் ஓகே ப்ரோ, எல்லாமே ஓகே. படம், ஆக்டிங், எல்லாரோட இதுவும் ஓகே தான். ஆடியன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் என்ஜாய் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து எப்படா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லாக கண்டென்ட் தான், 18+ தான். எல்லாமே 18+ தான். அதுக்கு என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் எப்படா முடியும், எப்படா தேட்டர் விட்டு வெளியில் போகலான்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை ப்ரோ. ரெண்டுமே தனித்தனி படமாக பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நயன்தாரா எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பர் ப்ரோ. எல்லாரோட இதுவுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த கன்க்ளூஷன் மட்டும் கரெக்டாக கொடுத்துருந்தாலும் சூப்பராக இருந்துருக்கும். தலைவலியே வந்துச்சு பாஸ். ஓத்தா டாக்ஸின்னு வச்சுட்டு நம்மளை வந்து கொலையாக கொண்டாங்க பாஸ். சும்மா மோஷன் பிஜிஎம்லாம் போட்டால் நம்மளாம் பார்த்துருவோம், கை தட்டின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் சத்தியம் ஒன்றுமே இல்லை பாஸ். கதைன்னு சொல்ல போனால் இது என்ன சொல்றதுன்னே தெரியல. சும்மா ரொம்ப இதுல ரொம்ப எதிர்பார்த்தேன், அதான் ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்றேன், ஒண்ணுமே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். அதுதான் 3 ஹவர் உட்காந்து சாவடிச்சுக்கிறான். ஓத்தா எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறாங்க, எல்லாம் செத்து போறாங்க. ஓத்தா நம்ம வந்து நம்ம ஒரு குண்டடி போட்டு நம்மளும் செத்து போய் நம்மளும் தோணுச்சு. ஓத்தா படமாது அப்படின்ற மாதிரி சில ரொம்ப அவன் நடிப்பு எல்லாமே நல்லா இருக்கு தலைவா. என்ன ஸ்டோரியே இல்லை தலைவா படத்துல. என்ன தலைவா ஸ்டோரி, ஒண்ணுமே இல்லை தலைவா. எல்லாம் வர்ற பொண்ணுங்கள்லாம் போட்டுங்கிறாரு. அதை மட்டும் நல்லா காட்டுறாங்க, க்ளோஸ்ல காட்டுறாங்க. என்னடா திடீர்னு கார் ஆறுதல பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்த மாதிரி எதில் தலைவா யாரும் அதெல்லாம் வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஹாலிவுட் தரத்தில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது ஃபைட்லாம். மற்றபடி கதை ஒன்றுமே இல்லை. படம் வந்து இது மொக்க தலைவா. நீங்கள் ஸ்க்ரீன் பிளேவா கதையே இல்லைன்றா அதில் என்ன ஸ்க்ரீன் பிளே பார்க்குறீங்க? ஒன்றுமே இல்லை தலைவா. சும்மா ஆல்ரெடி வர்ற பொண்ணுங்கள்லாம் போட்டுங்கிறாரு, அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, வேறு ஒன்றுமே சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. படம் நல்லா இல்லை ப்ரோ. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டே சொன்னேன் படம் நல்லா இருக்க போகிறது இல்லை. ட்ரெய்லர்லேயே நிறைய கிரிஞ்சான சீன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதுவும் யஷோட இன்னொரு லுக் ஒன்று வந்தது அந்த ட்ரெய்லரில். அப்பயே சொல்லிட்டேன் ஓகே, நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம். அந்த ட்ரெய்லர்லேயே முடிச்சு விட்டாங்கன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி படம் வந்து முடிச்சு தான் விட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை போட்டு நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷுவல் குவாலிட்டியை தாண்டி உள்ள கதைன்னு ஒன்று இருக்கணும். நான் 1000 கோடி போடுவேன், பின்னாடி இருக்க மாசா எலிமெண்ட்ஸ் எல்லாம் வைப்பேன், ஆனால் கதையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஆடியன்ஸ் எப்படி ரசிப்பாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல. அதுவும் இந்த செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்து அப்படியே கோட்டு போடும்.
கோட்டு படத்தில் எப்படி விஜய் வந்து கொஞ்சம் சைக்கோவாக பிஹேவ் பண்ணி வருவாரோ, அப்பா கூட வந்து சண்டை போடுவாரோ, அதே மாதிரி இங்கே ஒரு யஷ் வந்து வராரு. அதுலேயும் அந்த யஷோட மூஞ்செல்லாம் பார்க்கவே முடியல. ரெண்டாவது ஹாஃபில் ஐயோ ரொம்ப கத்திக்கினே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு இது என்னன்னா, அந்த யஷோட லுக்குக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour இருக்கே, அதை தான் சொல்லணும். ஃபஸ்ட் 1/2 hour நானும் உட்காந்து படம் பார்க்குறேன். யாரோட பையன் இல்லை, இந்த எஸ் யார், அந்த எஸ் யார், இந்த எஸ் எங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு, இந்த கதை எப்படி தான் ஆரம்பிக்குதுன்னே தெரியாது ஃபஸ்ட் 1/2 hour. நானும் உட்காந்து அப்படியே சரி கதை வரும் அப்படின்னு பார்த்தா 45 நிமிஷத்துக்கு மேலே இப்படி தான் போகுது அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கும், ஏன்னா போல்ட் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு. இது ஃபேமிலியோட இல்லை, என் பக்கத்தில் ஒரு கப்புள்ஸ் 2 பேர் உட்காந்தாங்க. அவங்களுக்கே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, ஐயோ அப்படின்னு. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் ரொம்ப போல்டான சீன்ஸ் வைக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபீமேல் டைரக்டரு போல்டான சீன்ஸ் வச்சுருக்காங்களே, நான் இப்போ இதை பற்றி ஒரு 2 பாயிண்ட் இங்கே பேசுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு எங்கேருந்தோ ஃபேக் ஃபெமினிஸ்ட்லாம் வருவாங்க, இது எப்படி நீ சொல்லலாம், இது எப்படி நீ இந்த பாயிண்ட் எப்படி சொல்லலான்னு வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் எதுக்கு போல்ட் சீன்ஸ்ன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் வந்து சும்மா ஏதோ ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரதெல்லாம் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரீங்க. அந்த ஹீரோயின்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு சீனு வைக்கிறீங்க அப்படின்னா பார்த்து இது பண்ணணும். அதுலேயும் வந்து அந்த டேரக்டர் வந்து அன்றைக்கி வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி சூப்பராக இருக்கும், அடுத்து இதை விட பெரிய படம் எடுப்பேன். ஐயோ, அடுத்து ஸ்டோரி இருந்தால் படம் எடுங்க. நீங்கள் படம் எடுக்கணுமேலாம் படம் எடுக்காதீங்க, ஸ்டோரி இருக்கணும். ஸ்டோரி இல்லாமல் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா பூஸு. இப்போ நான் சொல்கிறது ரொம்ப இதுவாக சொல்லுவேன். இப்போ வருவாங்க பாருங்கள், ஒரு கும்பல் கலாச்சிக்கினே வருவாங்க. பட் என்னன்னா, இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் போல்ட் சீன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். இப்போ இந்த படத்தில் போல்ட் சீன்ஸ் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இவங்க பாட்டில் 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் பிட்டு சீன் மாதிரி வச்சுட்டு போயிடுறாங்க. நாளைக்கு ஒரு டேரக்டரோ இல்லை நாளைக்கு ஒரு ஹீரோவோ வந்து ஒரு உண்மையான ஒரு கதையில் இந்த மாதிரி ஒரு போல்ட் சீன் வைக்கணும், இந்த கதைக்கு தேவை, இந்த கதை மூலயமா இந்த சீன் மூலயமா ஒரு மெசேஜ் சொல்ல வரேன் அப்படின்னு வருவாங்கள்ல, அவங்களுக்கு தான் இது பாதிக்கும். இவங்க பாட்டில் எடுத்துகிட்டு அந்த போல்ட் சீன்ஸ் இல்லை அப்படின்னா இன்னுமே நாரி இருக்கும்னு நினைக்கிற படம். எனக்கு அதுவே ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு யஷோட மார்க்கெட்டே ஏன் போன கேஜிஎஃப்லலாம் வந்து அம்மா சென்டிமெண்ட்னால படம் ஓடிச்சு, இது ஒத்துக்கிறீங்களா எல்லாம்? சரி, அம்மா சென்டிமெண்ட்காக நம்ம அந்த இது எல்லாருமே கனெக்ட் ஆச்சு. பட் அப்படி பண்ண ஒரு ஹீரோ இது ஃபுல்லாக பிட்டு சீனாக வச்சு நடித்தா இது எங்கன்னு எடுத்துகிட்டு போய் சொல்கிறது எனக்கு தெரியல. இங்கே எப்படி வந்து விஜயோட அவரோட மார்க்கெட் எப்படி பெருசோ அந்த மாதிரி கர்நாடகாலாம் இவரோட மார்க்கெட் அந்த அளவுக்கு ஒரு பெருசான ஒரு மார்க்கெட். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்ணுறீங்க, ஃபுல்லாக இந்த மாதிரியான சீன்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து தப்பாக ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற படம் தான் எண்ட் ஆஃப் தி டே, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு பெரிய ஆக்டராக நீங்களே இருந்து ஒரு வரமுறை இல்லாமல் தண்ணி அடிக்கிறீங்க, திடீர்னு தம் அடிக்கிறீங்க, திடீர்னு வந்து ஒரு ஹையில் வருவார், அவர் நல்ல சரக்கெல்லாம் அடிச்சு திடீர்னு சண்டை போடுவார். இதெல்லாம் எந்த மூலைக்கு எங்கே எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒட்ட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ டாக்ஸிக் ஏதோ வித்தியாசமான படமாக இருக்கும். இப்போ துரந்தர் படமும் வந்து ரொம்ப அடிச்சு பிடிச்சிக்கிட்டாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஏதாவது வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஓவராலாக இது ஒரு சொசைட்டிக்கு வந்தான ஒரு டாக்ஸிக்காகவே இருந்த மாதிரி தான் தோணுச்சு. படம் ஃபுல்லாக சண்டை, செக்ஷுவலான விஷயங்களும் வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் தேவையா அப்படின்னா வந்து நிஜமாக கிடையாது. யாஷ் மட்டும்தான் படத்தை வந்து ஃபுல்லாகவே கொண்டு போகிறாரு, ஃபர்ஸ்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே நடக்கிறாரு. அதான் வந்து இது வந்து ஒரு பைத்தியக்காரனை பற்றி ஒரு கடை. அதாவது வந்து அவர் ஹீரோன்னு சொல்ல முடியாது, வில்லன்னு சொல்ல முடியாது, ஒரு பைத்தியக்காரன். அந்த பைத்தியக்காரனை பற்றி இந்த சொசைட்டி தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமே கிடையாதா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து அதை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நடிப்பு பற்றி சொல்லவே வேணாம். பட் எல்லாருமே படத்தில் வந்து வில்லன்கள் தான், எல்லாருமே கெட்டவங்க தான். ஏன்னா எல்லாருமே கெட்டது பண்ணுறவங்க. படத்தில் நல்லவங்க யாருன்னு பார்த்தா படம் பார்க்குற நம்ம தான் காசு கொடுத்து பார்க்கறதுனால அந்த நல்லவங்க நம்ம தான் இருக்கோம். வேற யாருமே வந்து படத்தில் எல்லாருமே கெட்டவங்க தான் இருக்காங்க. ஸோ இது வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது இந்த படம் சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எதுவும் சொல்லாது. கண்டிப்பாக அதனால தான் படத்துக்கு பேரே வந்து டாக்ஸிக்னு வச்சிருக்காங்க போல. டாக்ஸிக் அதான் க்ரோன் அப்கான ஃபேரி டேல் அப்படின்னாங்க. 3.25 மணி நேரங்கிறது நிஜமாவே வந்து சஸ்டைன் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வித்தியாசமாக காமிப்பாங்கன்னு பார்த்தா வித்தியாசமாக இது இல்லை, பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க, கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, கரெக்டு தான். பட் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளேவை கரெக்டாக கொண்டு போய் இருந்திருக்கலாம். ஏதோ பெருசாக சொல்ல போகிறதா இருந்தால் ஒரு 3.25 மணி நேரம் ஓகே. இப்போ துரந்தர் மாதிரி படங்கள் வந்து பெருசாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அதனால 3.5 மணி நேரம் எடுத்தாங்க, சரி ஓகே. பட் இந்த படத்தில் ஒரு பைத்தியக்காரனை பற்றி கதையை தான் எடுத்திருக்காங்க, ஒரு கெட்டவனை பற்றி கதை. அது சமுதாயத்துக்கு தேவையே கிடையாது அப்படின்னு தான் தோணுது. ஆடியன்ஸ் வந்து டயர்ட் ஆயிடுவாங்க. அதான் வந்து எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஜென்சி கிட்ஸ் இப்போ நான் படம் பார்க்கும்போதே வந்து அங்கேயே ஒரு ஆபாசமான ஒரு காட்சி போயிட்டு இருக்கு. அதுக்கு ஜென்சி கிட்ஸ் இந்த பசங்கள்லாம் சேர்ந்து பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க இன்னும் அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கும், என்னன்னா அவனை விட இவன் ரொம்ப அசிங்கமாக இருக்கானடா, அப்போ இவங்களுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அது வந்து ஒரு காமெடி, ஒரு ஜாலியாக நினச்சிக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிற விஷயங்கள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருந்தாலும் இந்த படம் இந்த ஜென்ரேஷனுக்கான படமாக இருந்தாலும் ஓவராலாக ஒரு டிசப்பாயிண்டிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். படம் ஒரு டீசெண்டான படம். ஸ்டோரி மட்டும்தான் வந்து இங்கே கனெக்ட் ஆகல, தமிழ் பீப்புள்ஸ் கனெக்ட் ஆகல. மற்றபடி எல்லாமே ஓகே. ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டியை வந்து படத்தில் கொண்டு வந்திருக்காங்க.
சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, யஷ் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து படம் தெரியுது. என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி என்னென்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு உள்ள கனெக்ட் ஆகிற அந்த எமோஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. படம் எல்லாம் ஒன்றும் இல்லை. 1947லேருந்து 1960 வரை கோவாவில் ஒரு போர்ச்சுகீஸ்களுக்கும் இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை மையமாக விட்டு எடுத்திருக்காங்க. அந்த கேசினோ, அந்த கேம்பிளிங்கு, ஸோ அதை வச்சு தான் எடுத்திருக்காங்க படம். அது வந்து அவ்வளோவா கனெக்ட் ஆகலாம். ஃபைட்ஸ்லாம் தாறுமாறு, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவரெல்லாம் மிஞ்ச முடியுமா நீங்கள் சொல்லுங்கள்? அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்புல. ஒரு கிளாஸான படம். லவ்லாம் ஒன்றுமே இல்லை. லவ்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, லஸ்ட்டு தான் இங்கே அதிகம். லவ்வை விட லஸ்ட்டு தான் அங்கே வந்து. அவங்க வந்து ஒரு பயங்கரமான டானு நிச்சயமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு தேவை. அதைத்தான் காமிச்சிருக்காங்க. பட் அதுவும் வந்து ஒரு வல்காரிட்டியாக இல்லை, ஒரு டீசெண்டாக தான் காமிச்சிருக்காங்க. டீசெண்டாக இல்லை, ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. தேவைப்படுற இடத்துல வச்சுருக்காங்க. உண்மையாக நயன்தாரா இந்த படத்தில் நான் நினச்சேன் ஒரு ஆன்ட்டியை போட்டிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். இன்டர்வல் வர அக்கா ரோல் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இல்லை, டாக்ஸிக் படத்தில் சொல்கிற மாதிரி ஸ்டோரினா ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஸோ கீது கோகதாஸ்க்காக பார்க்கலாம். ஏன்னா சுதா கோங்கரா வந்து சூரரை போட்டு சூர்யா வச்சு எடுத்தாங்க. அந்த வகையில் எங்கள் வந்து ஒரு பேன் இந்தியா ஸ்டாரை வச்சு எடுத்துட்டு அவங்களுக்காக பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. ஸ்டோரிலாம் விட்டாங்க, சுத்தமாக விட்டாங்க. 3 மணி நேரங்கிறது வந்து சுத்தமாக ஸ்டோரியே இல்லை. அதில் படத்தை சுற்றி எதை சுற்றி எடுத்திருக்காங்கன்னா ஆக்ஷனு, ஃபைட் சீன்ஸு, செக்ஸ் சீன்ஸு, லவ் சீன்ஸு, ஸோ இதுதான் சுற்றி எடுத்திருக்காங்க. பிளட்டி ஃபுல்லாக அது நல்லா இருக்கு. அண்ட் யஷோட ஆக்டிங்காக பார்க்கலாம். வேற ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா KGF மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி டாக்ஸிக் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ட்ரைலர் பார்க்கும்போதே கொஞ்சம் யோசிச்சேன் படத்தில் என்ன சொல்ல வராங்க புரியல அப்படின்ட்டு. ஆனால் படத்தை பார்த்தோன்னே சுத்தமாக எதுவுமே சரியில்லை. மியூசிக் பார்க்கலாம், சரி பீச்சம்னா தெரியுது, அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கலாம். நயன்தாருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அவங்க கதை முடிச்சுது. அவங்க வந்து அதான் அவங்களுடைய டெத்துக்கு அப்புறம் தான் கதை கொஞ்சம் போன மாதிரி இருந்தது. 5 மினிட்ஸ்ல அப்படியே திருப்பி லேக் ஆயிடுச்சு. ஸோ இதான் அப்படிதான் போயிட்டே இருக்கு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யஷ் ஓகே ப்ரோ. அந்த KGFல அதோட ஆட்டிடியூட் சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போ KGFல ஒரு சென்டிமெண்ட் டச் ஆகும்ல, அந்த கடைசியில் ஸ்ரீதரி செட்டியாக இருக்கட்டும், அவங்க அம்மா கேரக்டர் எல்லாமே அது ஒரு தீம் ப்ரோ, அது ஒரு கலரு. ஆனால் அந்த கலரு டிஃப்ரெண்ட்டாக இதில் இருக்குன்னு வந்து எதிர்பார்த்தேன். பட் ஆனால் சுத்தமாக இல்லை. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. நினைக்கிற பொண்ணுங்களோட இது பண்ணுறாரு, செக்ஸ் பண்ணுறாரு, எல்லாமே இது மேக்கிங் எல்லாமே இது நிறைய இருக்கு. பிட்டு சீன்ஸே தான் படம். நான் ரொம்ப இல்லை, பிட்டு சீன் தான் படமே. ஸோ ஜஸ்ட் ஒரு டைலாக் சொல்லுவார், பொண்ணுங்களால் ஆக வேண்டிய விஷயத்தை பொண்ணுங்களை வச்சு பார்த்துப்பேன், சரக்கால் ஆக வேண்டிய விஷயத்தை சரக்கு வச்சு பார்த்துப்பேன். ஸ்டோரி சுத்தமாக சரியில்லை ப்ரோ. நான் ஏதோ 3 மணி நேரம் 5 நிமிஷம் படம் எப்படி எடுத்துகிட்டு போனேன் கதையை. இவங்க அப்படியே லேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு மொத்தமாக லேக் சொல்ல முடியாது. நீங்கள் கேட்ட அந்த பிட்டு சீன்ஸ்லாம் நிறைய தான் இருக்குது, போய் பாருங்க. அதுக்காக வேணால் போய் பார்க்கலாம். அவ்வளோதான். யஷ்யோட ஃபேன்ஸ் பார்க்கலாம் படத்தை, வேறு யாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் மோஸ்ட்டாக வரமாட்டாங்க. மாஸ் என்ட்ரி அதுதான் படத்தை வந்து நான் திருப்பி சொல்கிறேன்ல, இவ்வளோ க்ரூ இருக்குல்ல, ஒருத்தருக்கு கூட படத்தில் வந்து மெயினான கேரக்டரை எப்படி காமிக்கணுங்கிறதே தெரியல. ஏன் டைரக்டர் இவ்வளோ சொதப்பினாருங்கிறதும் தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. நீங்கள் படத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. 3 மணி நேரம் 15 நிமிஷம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படத்தை எடுக்கணும்னா நீங்கள் ஒன்று டைம் ஃப்ரேம் யாச்சும் குறைச்சிருக்கணும், இல்லை கதையை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கணும். எதுவுமே படத்தில் இல்லைங்கிறப்ப எப்படி படம் பார்ப்பாங்க சொல்லுங்க? பார்க்குறேன். அது ரொம்ப நான் ஆக்சுவலாக நெகட்டிவ் ரிவ்யூவே கொடுக்கவே மாட்டேன். நான் டேரெக்டாகவே சொல்கிறேன், படம் தோல்வி தான். நான் டேரெக்டாகவே சொல்கிறேன். ஏன்னா ரிவ்யூவை நம்பி வந்து ஏமாந்துடக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய பைசாவும் ரொம்ப முக்கியம் தான். படம் உண்மையாலுமே தோல்வியான படம் தான். நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இல்லை 3 மணி நேரம் உட்காரவே முடியலங்கிற அதுதான் நான் சொல்கிறேன்ல. படம் டாக்ஸிக்னு பேர் வச்சதுக்கு டார்ச்சர்னு பேர் வச்சிருக்கலாங்கிறலாம் நான் திருப்பி. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க படத்தில். படம் ஃபுல்லாகவே டார்ச்சர் தான். 3 மணி நேரம் 15 நிமிஷமே டார்ச்சர் தான். இதில் என்ன தனியாக இருக்கணும்? விஷுவல் மட்டும்தான் தலைவா. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், பெரிய ப்ளஸ்னா விஷுவல். யஷுடைய தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது படத்தில் பேசுது. அதை நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன், அது ஓகே. பட் கதையா திரைக்கதையா ஒரு 3 மணி நேரம் 15 நிமிஷம் ஒரு தேட்டரில் ஒரு ஆடியன்ஸை உட்கார வைக்கணும்னு யோசிச்சோம்னா உட்கார வைக்காது. ஏன் இன்னும் சொல்ல போனால் யஷ்க்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களே உட்கார வைக்காது. ஏன்னா அவங்க மைண்டு ஃபுல்லாக KGF 2 பார்ட்டுமே மெகா ஹிட். 2 பார்ட்டை மனசில் வச்சு தான் அவங்க வந்திருப்பாங்க. அதில் 1% படத்தில் கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், எல்லா டைரக்டர்ஸ்க்குமே கதையும் திரைக்கதையும் நம்புங்க. ஒரு ஹீரோயிசத்தை மட்டும் நம்பி படம் எடுக்காதீங்க. படத்தில் ஃபுல்லாக வைலன்ஸு, படத்தில் ஃபுல்லாக கிளாமரு, இது மட்டும்தான் படத்தில் இருக்குது. டார்ச்சர் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி படத்தில் எதுவுமே இல்லை. இல்லை அதாவது அந்த அளவுக்கு மோசமாலாம் காமிக்கல, ஆனால் கிளாமரஸான காட்சிகள் எல்லாமே இருக்கு. அதான் நான் சொல்றேன்ல, ஹீரோவுக்கு வேலையே என்னன்னா குடிக்கிறது, பொண்ணுங்கள்ட்ட இருக்கிறது, அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுடுறது. இதை தவிர ஹீரோ எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை எதுக்கு கதைக்குள்ளார கொண்டு வராங்கிறதுனா ஒரு 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 பீப்புளை வந்து கவர் பண்ணிடலாம். பிகாஸ் மாசான எலிமெண்ட்டை காமிச்சா இப்போ KGFல சுட்டுக்கிட்டே இருக்காங்க. KGFல கதை இருந்துச்சு, அம்மாங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு. நீங்க அதனால தான் படம் ஜெயிச்சிச்சு. நீங்க KGF ஜெயிச்சதுக்கான காரணம் இந்த ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி தான். அதுதான் படத்தை ஜெயிக்க வச்சுச்சு. இதுல பேக்ரவுண்ட் மியூசிக் சுத்தமா வேஸ்ட். அம்மாங்கிற சென்டிமெண்ட் கொண்டு வராங்க, அதுவுமே வேஸ்ட்.
ஆமாம், சைக்காலஜிக்கலாக தான் காமிக்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த படத்தில் சைக்காலஜிக்கலாக தான் காமிக்கிறாங்க. ஆனால் லாஜிக்காக காமிக்கிறாங்களா, அதை யோசிக்கணும்ல. நீங்கள் திருப்பி ஒருத்தன் படத்தை பார்க்குறான், நீங்கள் வந்து ஒரு தேட்டரில் வந்து உட்காந்து பார்க்குறான்னா 3 மணி நேரம் அவனுக்கு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கும்போது இல்லை வெளில வரும்போது ஒரு காட்சியாச்சும் நினைவில் இருக்கணும். எந்த காட்சியுமே நினைவில் இல்லை. நீங்கள் படத்தை பார்த்தவங்கள்ட்ட கேளுங்க திருப்பி படம் சுத்தமாக வேஸ்ட்டு. நான் தான் சொல்கிறேன்ல, டாக்ஸிக் ஈக்குவல் டார்ச்சர். கதையோட கரு முக்கியம் இல்லை. நீங்கள் எது உட்கார வைக்கும்? கதை தானே உட்கார வைக்கும். கதை உட்கார வைக்கவே மாட்டேங்குது. கதையை இருந்தால் தானே உட்கார வைக்கும். கதை சரியில்லை, திரைக்கதை சரியில்லை, எடிட்டிங் சரியில்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் சரியில்லை. நீ யோசிச்சு பாருங்க, எதுவுமே சரியில்லாத படம் எப்படி ஹிட் ஆகும்? கொஞ்சம் கூட ஹிட் ஆகாது படம். நான் தான் சொல்கிறேன், சுத்தமான ஃப்ளாப் தலைவா. அது இருந்துட்டு பாது, எவ்வளோ கோடி வேணாலும் இருந்துட்டு போதும். அந்த கோடியை ஃபுல்லாக இவங்க வந்து ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் துப்பாக்கிக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்க. வேற எதுக்காகவும் செலவு பண்ணல. அது மட்டும் நல்லா தெரியுது. படம் ஃபுல்லாக குடிக்கிறாங்க, படம் ஃபுல்லாக பொண்ணு கூட இருக்காங்க. வேற என்ன பண்ணுறாங்க படத்தில்? ஒன்றுமே பண்ண கிடையாது. கதையில் கான்சென்ட்ரேட் பண்ணும் தலைவா. கதையில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எந்த படமே ஜெயிக்காது. ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கணும்னா 2 விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று எழுத்துன்னு, ஒன்று வில்லன். ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் எப்படி ஜெயிக்கும்? படத்தில் எதுவுமே கிடையாது, அப்புறம் எப்படி ஜெயிக்கும்? அதனால் சுத்தமாக வேஸ்ட் தலைவா. தலைவா ஏன் தலைவா சும்மா இருக்கு தலைவா, வர கோவத்துக்கு 1000 அடிக்காத தலைவா, வாய்ப்பே இல்லை. படத்தை தான் நான் சொல்கிறேன், 3 நாள் வேணா புக் பண்ணியிருக்கவங்க பார்ப்பாங்க. மற்றபடி படத்தில் எதுவுமே கிடையாது. படம் நல்லா இருக்கு. யாஷோட ஃபேன் தான் நான், ஸோ அதனால தான் வந்து பார்த்தேன். படம் பார்க்கறது எல்லாரோட ஒப்பீனியன். 18+ சீன் பற்றிலாம் அது இல்லைன்னா இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும் தான் என்னோட ஒப்பீனியன். கடைசியில் அந்த கன்க்ளூஷன்லாம் வந்து யாருக்குமே புரியல. அந்த கிளைமேக்ஸ் லவ் சீன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு ஹீரோன்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருந்தார். அது எங்களுக்கு பர்சனலாக பிடிக்கல. ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் கதை வந்து நீங்கள் கேட்கணுன்னா கதை வைஸ் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. பட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் கதை வைஸ் அந்த அளவுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நயன்தாரா சூப்பராக நடிச்சாங்க. யாஷ், கியாரா எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. பட் அந்த கதை மட்டும்தான் வந்து இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீமேல் லீடு இன்னும் நல்லா ஃபைட் சீனு, ஸ்டண்ட், அப்புறமா அந்த மாதிரி இன்னும் போல்டாக காமிச்சிருக்கான்னு இருந்துச்சு. ஏன்னா ஃபீமேல் நிறைய இன்டிமெசி சீன் அந்த மாதிரி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபீமேல் டேரக்டர்னா அப்போது நல்லா ஃபெமினைனாக இருக்கும்னு நினச்சோம். பட் இன்னும் கொஞ்சம் விமனுக்கு இன்னும் அழகாக போல்டாக காமிச்சிருக்காங்க. ஹீரோயின்ஸோட கேரக்டர் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது பெர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்க பெயின் எப்படி கோ த்ரூ பண்ணுறது அது எல்லாமே அப்படியே ரியலிஸ்டிக்காக அழகாக காமிச்சிருக்காங்க. படம் சுமாராக தான் இருக்குது. சுமாருக்கும் கம்மி. மேக்ஸிமம் எல்லோரும் அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உள்ளே எப்படியோ சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்டா வந்துங்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு. நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் படம் பார்த்துருப்போம். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இல்லாமல் வந்து படம் பார்த்தா ஓகே. நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டேன். ஏன்னா மார்ச்சே ரிலீஸ் ஆகுன்னு பார்த்து மறுபடியும் ஆகஸ்ட் தள்ளி போகும்போது அதுமாதிரி மேக்கிங் பார்க்கும்போது ஒரு மேக்கிங் சூப்பராக இருக்குது. அப்போ இன்னும் நமக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது படத்தோட ஸ்டோரி வேறு மாதிரி இருக்குது. அது நமக்கு சொதப்பலாக தான் ஃபீல் ஆகுது. அதான் நம்ம ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா தான் மேபி கதை புரியும். நமக்கு பாதியில் பார்க்கும்போதே ஸ்டோரி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சில பேர் தூங்க கூட ஆரம்பிச்சிருப்பான். அவனுக்குலாம் என்னடாங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ஒரு மாதிரி போகுது. 3.5 மணி நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா இருக்கு. 3 மணி நேரம் லேக்காக தான் இருக்கு. அடுத்த ஷோ போய் பாருங்க, எல்லாம் கதறுவாங்க. அப்படிதான் இருக்கு. நெகட்டிவ் சொல்லுங்கிறக்காக சொல்லலை. நல்ல ஆக்டரு, நல்ல படம் தான் பண்ணியிருக்காரு. இது மேக்கிங் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஓகே. ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வரவங்களுக்கு சொதப்பலாக போயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே சொதப்பலாக இருக்குது. போர்ஷன்ஸ் நல்லா இருக்குது. யஷோட ஆக்டிங் நல்லா இருக்குது. வல்கர் சீன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சும்மா ஜாலியாக அதை பார்த்துட்டு போகணும். பெரிய சீனில் பார்க்கணும், ஆனால் வந்துட்டு போய்க்கலாம். படம் சொதப்பலாக இருக்குது. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் சொல்ல தெரியல. படம் பார்க்குறவங்க வந்து பார்த்துக்கலாம். டிசப்பாயின்மெண்ட்டாக தான் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபாதர்ஸ் அப்பா பையன் சென்டிமெண்ட் இல்லை, லவ்வர் சென்டிமெண்ட் பெருசாக கனெக்ட் ஆகலை, அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகலை. எல்லாமே இருக்குது, பிச்சு பிச்சு இருக்குது, பெருசாக கனெக்ட் ஆகலை. தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம ஊர் ஆக்டர்னாலுமே தப்படுறது வேணாம். நம்ம அஜித் சார், விஜய் சார்னாலுமே சுமாரான படம் எடுத்தால் நெகட்டிவ் ரிவ்யூ வரும்போது அங்கேயே நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கும், இல்லாமல் இருக்காது. மேபி பில்டப் கத்தலாம், ஃபர்ஸ்ட் ஷோ கத்தலாம். ஓவரால் ஃபில்மாக பார்க்கும்போது முடிஞ்சது, அடுத்த ஷோ நெகட்டிவ் தான். அப்படி தான் போயிடும். ஆமாம் பிரதர், லேக் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போயிட்டே இருக்குது. சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இது கனெக்ட் ஆகலை, சுடுறது கனெக்ட் ஆகலை. இன்ட்ரோல் சப்பையாக முடிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி போச்சு. கூஸ்பம்பாக எல்லாம் கத்தோன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. நமக்குள்ளே இன்பில்டாக ஃபீல் ஆகலை. அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று படத்தில் இருக்குது. அது படம் பார்க்குறப்ப தெரியும். லீடெல்லாம் இல்லை. அதான் இருக்குமோன்னு உட்காந்து பார்த்தோம், லீடு வைக்கல. ஓகே, எனக்கு கஷ்டமாக இருக்குது. யாஷோட படத்துக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 4 10 out of 4 அந்த மாதிரி தான். மொக்கையாக இருந்தது, டார்ச்சராக இருந்தது.
உண்மையிலேயே ஒரு 3.25 மணி நேரம் நம்மளை வச்சு யாரையாவது நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிக்கெட் வாங்கி கொடுத்து உள்ளே அமிச்சிங்கன்னா நல்லா பசங்களாக இருந்தால் என்ஜாய் பண்ணுவானுங்க ஓரளவுக்கு. அவனுங்களே செகண்ட் ஹாஃப்லலாம் டார்ச்சர் ஆகிரும். பொண்ணுங்களே அமிச்சிங்கன்னா செருப்பு கட்டிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் கேவலமாக இருந்தது. அவனுங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே அது எவ்வளோ டார்ச்சராக இருந்தது அவனுங்களே, அதாவது ஸ்டார்டிங்கில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டே நீலாம் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி அவனுங்களே திட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும் தலைவா. எக்ஸ்ட்ரீம் லெவல் எல்லாமே பண்ணுறதுலாம் ஒரு சரி இது எதுக்கு பண்ணுறான்னு ஒரு காரணம் இருக்குல்ல, அதுவும் கிடையாது. பார்க்குறவங்களாம் கொள்றான், இப்போ பொண்ணுங்களா இருந்தால் பாஞ்சிடறான் அப்படின்னா அது என்ன கான்செப்ட், அது எதுக்கு எடுக்கிறீங்க? இதில் ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமான்னு ஒன்று வச்சு அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு அதுக்கு ஒரு சேட் ஸ்டோரி வச்சு எதுவுமே பொருந்தாத மாதிரி தான் இருந்தது. ஏதோ ஒரு காமனாக ஒரு படம் வரும்போது ஓகே இந்த லாஜிக்கோட இதுதான் கோர் பிளாட், இந்த படத்தோட பிளாட், ஸோ இதுலேருந்து இப்படி எடுக்கிறாங்கன்னு இருக்கும்ல, அது மாதிரி எதுவுமே கிடையாது. இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுக்கிறானுங்க. அதாவது இவனுங்க ஹாலிவுட் ஏதோ ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டானுங்க. நாங்கள் இந்த மாதிரி எடுக்கிறோம்னு சொல்லி கேவியனி ஏமாத்தானுங்க. அந்த ஆள் இருக்கிற காசெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாரு. படம் பார்க்குறப்போ பிரம்மாண்டமாக இருக்குது, ப்ரொடக்ஷனாலி பயங்கரமாக இருக்குது. பட் அந்த படத்தில் கதையே இல்லைன்னா அது என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அதுதான் அந்த கசினோ கூட உங்களுக்கு பெருசாக இப்போ உள்ளது கிடையாது. இது ஒரு பீரியாடிக் மூவி தானே, ஸோ அந்த செட்டப்பில் தான் காட்டுறாங்க. பட் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பெருசாக ஸ்க்ரீனில் அது எதுவுமே காட்டல. அதிகப்படியான வயலண்டிகல் சீன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுவுமே உருப்படியாக காட்டல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. சாங்ஸ் எல்லாம் அதை விட்டுருவோம், தவிர்த்துருவோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. அதேமாதிரி ப்ரொடக்ஷன் வாலி சூப்பராக இருந்தது. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நயன்தாரோட ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ்னா இந்த படத்தில் அதுதான். அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே தலைவலிக்கு எத்தனை ஃபைட்டு எது கூடுறான் ஏன் கூடுறான்னு சம்மந்தமே இல்லாத மாதிரி கொண்டுகிட்டே இருக்கானுங்க எல்லாரையும். அது பார்க்குறப்போ ஒரு மாதிரி டார்ச்சர் தான் இருக்கும். முதல் 2 ஃபைட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போக நம்மளுக்கு அதே ரிப்பீட்டடாக பார்க்குறப்ப என்ன தோணும், மாசெல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கணும். பார்க்குற சீனெல்லாம் மாசம் வச்சு அப்படி இருக்கும். போர் அடிச்சிச்சு அவ்வளோதான். அப்போ அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சாமா எனக்கு படம் முழுக்குமே புரியல. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் புரிஞ்சிருக்குது. அதெல்லாம் எனக்கு 2 ஹாஃப்மே புரியல. அதான் சொன்னேனே, ரொம்ப சிம்பிளாக அவன் ஆம்பளைங்களை பார்த்தா கொண்டுடுவான், பொண்ணுங்களை பார்த்தா பாஞ்சிடும், அவ்வளோதான். இதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த படத்தில். அவ்வளோதான், சிம்பிள். அப்படி தான் இருந்ததே படமே. நயன்தாரா அக்கான்றலாம் மட்டும் தப்பிச்சிட்டாங்க. மற்றபடி அவங்களும் அக்காவா இல்லைன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ படம் ஏவா தான் இருக்குது. படத்தில் வந்து ஒரு 15 விட்டு சீன் வருது. அது வந்து ஹீரோயின் யார் வந்தாலும் யாஸ் வந்து ஏதோ மைக்கி ஏதோ பண்ணிடுறாரு. அந்த மாதிரி தான் எல்லா சீனுமே எடுத்து வச்சுருக்காங்க. எதுக்காக அது வருதுன்னே தெரியல ப்ரோ. அதுதான் பிரச்சனை. எதுக்காக இந்த பிட்டு சீன்ஸை வைக்கணும் அப்படின்ற ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்குன்னு ஏதாவது இருக்கணும்ல, எதுவுமே கிடையாது. சும்மா வராங்க, ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஒரு வேளை நம்மளெல்லாம் ஒரு லூசுன்னு நினச்சிட்டாங்க போல். பிட்டு சீன் போட்டால் இவங்கெல்லாம் வந்து படத்தை பார்த்துருவானுங்க, அதனால் போட ஒரு 15 பிட்டு சீனை அப்படின்னு நினச்சி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது ப்ரோ. படத்தில் ரொம்ப மோசமான படத்தில் கூட 2-3 நல்ல சீன்ஸ் இருக்கும். இந்த சீன் நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதில் வந்து எதுவுமே அந்த மாதிரி இல்லை ப்ரோ. எனக்கு வந்து யாஷோட படத்தில் இந்த மாதிரி ஏன் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு சீன் தான்.